பெங்களூரில் அதிக வட்டி தருவதாக கூறி ஆயிரக்கணக்கானவர்களிடமிருந்து முதலீடு பெற்று தலைமறைவாக இருந்த நபரை கரூரில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. கோவை மாவட்டம் பீளமேட்டை சார்ந்தவர் சிவக்குமார், வயது 49. இவர் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வசிக்கும் நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு நிதி நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடுகளை பெற்றுள்ளனர். இதில் ஒடிசா மாநிலத்திலிருந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் இதில் முதலீடு செய்துள்ளனர். அதிக வட்டி தருவதாக முதலீடு பெற்று உரிய காலம் முடிந்தும் திருப்பி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒடிசா மாநிலத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் நிதி நிறுவன பங்குதாரர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு 5 பேரை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக இருந்த சிவக்குமாரை சிபிஐ போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் சிவக்குமார் தாந்தோன்றிமலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கணபதிபாளையத்தில் தங்கியிருப்பதாக சிபிஐக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புவனேஸ்வரிலிருந்து சிபிஐ ஆய்வாளர் தலைமையில் வந்த சிபிஐ அலுவலர்கள் தாந்தோன்றிமலை காவல் நிலைய போலீசாரின் உதவியுடன் கணபதிபாளையம் சென்று அங்கு பதுங்கியிருந்த சிவக்குமாரை கைது செய்து தற்போது தாந்தோன்றிமலை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.